இதுலயுமே கும்பராசிக்காரங்க ஒரு லாபகரமான குணம் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும். தன்மானமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட நிறைய உண்டு. வேலை கிடைக்காதான் இருக்கும், வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்குங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். அங்கே படிக்கக்கூடிய மாணவன்லாம் அங்கேயே வேலை கிடைக்கலாம். நிறைய பேருக்கு விசா பிரச்சனை, விசா பிரச்சனை சரியாகி வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரலாம். இது கன்ஃபார்மா நடக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர். இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சே தீரும். அரசியலுக்கும் சரி அரசாங்கம் சரி சூப்பரா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது. இப்போ ஒரு திருமணத்தை பத்தி பேசினா கண்டிப்பா பேசுங்க, கண்டிப்பா அனுகூலமா வரும். காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் எதுலையும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய இடம் பக்கா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட வீடோ இடமோ பூமியை நான் புதுசா மாத்தணும் பண்ணா கண்டிப்பா மாத்திக்கிங்க. அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்து ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. பார்த்து இப்ப எடுங்க லாட்ரி ஓட்ட, நிறைய பேர் எடுங்க, கண்டிப்பா அடிச்சு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யம் கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி இதுலயுமே கும்பராசிக்காரங்க ஒரு லாபகரமான குணம் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு லாபகரமான எண்ணங்கள் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்கார. தன்மானமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட நிறைய உண்டு. அறிவு பிரெயின் மூளை பயங்கரமா வேலை செய்யும் கும்பத்துக்கிட்ட. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. கிட்ட பிடிச்சதை எந்த வேலையும் சும்மா சோம்பேறித்தனம், போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நீங்க கும்பத்துக்கு நீங்க சொல்லவே கூடாது. கடமைக்கு வேலை பார்க்க தெரியாது, எதையுமே கரெக்டா வேலை பார்க்கணும். இதுதான் கும்பத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட கும்பராசி என்பதற்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. பார்த்துக்கோங்க, உங்க வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வருதுங்க. அதனால இந்த வீடியோ கண்டிப்பா அம்மன் அருள் டிவில மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சனிபானு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. ஏன்னா 7 சனிக்கிழமை நீங்க பயப்படுறீங்க, எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா வெற்றி இருக்கு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே ராகு பகவான் சந்திராசிரியர். 2ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான் மீனராசி சஞ்சாரம். அடுத்த 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல கடகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் சிம்மத்துல. அடுத்து 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது துலா ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கும். இதுல 4 கிரக பயிற்சியை பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சியை பாருங்க, 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் சூரியன் வந்து இணைகிறாரு. இது செம்ம யோகம். பார்த்துங்க, சூரியனும் சுக்கிரன் இணைகிறாங்க. எப்ப தெரியுமா? கரெக்டா கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியை நேரா 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. எல்லாமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய விஷயம் மாறப்போது பார்த்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வர்றாரு. அதையும் தாண்டி குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்கிறாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இது செம்மையான யோகமான நேரம். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை மேட்ச் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லைங்க, லக்னம் என்பது உயிருங்க, நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலுங்க. இப்போ உயிருங்கிறது எது? உங்க விதி ஜாதகம் தான். உங்களை சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது,
இந்த கிரகணத்துக்கு புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல கவனமா இருங்க, இதுல போங்க, இதுல போகாது, எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம்? 7 சனி வந்தாலும் சனி பவன் நல்ல வரா கெட்ட வரா, அப்ப ஜாதகத்தை பார்த்து. ஏன்னா இப்ப நிறைய நல்ல பலன்கள் கிரகத்துடைய அமைப்புகள் எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்லை, நிறைய நல்ல இடத்துல எல்லா கிரகமும் அமர்வதால் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு கண்டிப்பா ரீசெண்டா பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. சும்மா கேளுங்களேன், காலில் அடிபட்டிருக்கும், தலைபாரம், கண் வலி, மூக்கு வலி, காது மூக்கு தொண்டை, ஏதாச்சும் ஒரு விஷயம் செலவு ஏதாச்சும் பாருங்க கும்பராசியை பண்ணி உட்காந்துருப்பாங்க. சும்மா கேளுங்க, நண்பர்கள், கூட்டாளி பழக்க வழக்கம், வேலை உத்தியத்துல தடை தாமதம், எல்லாமே இருக்கும். தொழில ஒரு மந்தமான தன்மைகள், படிப்புகளில் ஒரு தடை தாமதங்கள், இது எல்லாமே பார்த்தா யாருன்னா அந்த கும்பராசிக்காரங்க. ஒரு ஏமாற்றங்கள், லாப வருமான, பொருளாதார ஒரு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே பார்த்தாங்க. கணவனுடைய ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாமே எல்லாம் யாரு செஞ்சதுன்னா அந்த கும்பராசிக்காரங்க. இனிமே எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியாகும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த யார் தெரியுமா? கும்பராசிக்காரங்க. ஏன் இவங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தான், எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஒண்ணுல வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா, ப்ரொமோஷனுக்காண்டி எதுவும் வெயிட் பண்றீங்களா, அதுக்கான ஒரு பிளான் இருக்கானா கண்டிப்பா பிளான் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா கும்பராசி இந்த பிளான் சக்சஸ் ஆயிடும். ஏன் ப்ரொமோஷன் சக்சஸ் ஆகும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க, 11ஆம் இடங்கிறது தான் ப்ரொமோஷன். அந்த 11ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறாரு. சொந்த வீட்டை அவர் 5ஆம் இடத்துல 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க போறாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷன் காத்திருக்கு நம்ம எடுத்து சொல்லிடலாம். வேலை கிடைக்காதான் இவருக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்குங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அங்கேயே வேலை கிடைக்கலாம். நிறைய பேருக்கு விசா பிரச்சனை, விசா பிரச்சனை சரியாகி வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரலாம். இது கன்ஃபார்மா நடக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்கள். நீங்க வேற கண்ட்ரி மாறலாம், வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், எதிர்காலத்தில் நல்ல வெற்றியை பார்க்கலாம். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, கும்பராசிக்கு நிறைய ஒரு மாற்றம் வரும். இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்து கிடையாது ராஜா. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா உட்காந்துரு. ஒண்ணு மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ அரசாங்க வேலை வரணும். அப்ப ஜாதகத்துல தசாபதி வந்தா அரசியல் அரசாங்கத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. அரசியலுக்கும் சரி அரசாங்கம் சரி சூப்பரா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது. திருமணத்தில் உள்ள கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்குது. இப்ப புதுசா பொண்ணு பாக்குறேன், இப்ப ஒரு திருமணத்தை பத்தி பேசினா கண்டிப்பா பேசுங்க, கண்டிப்பா அனுகூலமா வரும். காதல் திருமோ 2வது திருமோ எதுலையும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய இடம் பக்கா வேலை செய்யும். அது இப்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட வீடோ இடமோ பூமியை நான் புதுசா மாத்தணும் பண்ணா கண்டிப்பா மாத்திக்கிங்க. அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்து ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப வீடு இடம் வண்டி வாங்கலாம் நான் வாங்க சொல்லுவேன் உங்களை. ஏன்னா சுக்கிரபவன் 10ஆம் இடத்தை போயிடுச்சு, நேரம் வீடு இடத்தை பாக்குறப்ப வாங்க மாட்டீங்களா? நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கலாம். கண்டிப்பா வாங்குவீங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்ல வரப்போகுது. பாத்து இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, நிறைய பேர் எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். 100க்கு 100% 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் உண்டு. உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதை பார்த்துட்டு எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மெயினா ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கற நல்லா இருக்கும், கெமிக்கல் துறை நல்லா இருக்கும், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே பக்காவா இருக்கும். பார்த்துக்கணும். கெட்டதை தூக்கி போடுங்க, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் காத்து இருக்குது. கும்பராசியை பொறுத்தவரை கலைத்துறை சூப்பரா இருக்கும், இசைத்துறை சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி அமைச்சு கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அதோட முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். எப்படி சாரி அவிட்ட நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் வரும். அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, ரொம்ப நாகரிகமான குணம், வேலை தொழிலை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அவிட்டத்துல பிறந்தாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜனவரி மாசம் மார்ச் மாசம் வந்து பாருங்க ரொம்ப கஷ்டம். தடை தாமதம், பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, நிறைய பேருக்கு சேமிப்பு சார்ந்த பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, ஒரு
பதவி உயர்வான வேலை, படிப்புகளில் ஒரு மாற்றம், லாப வருமானம், காசு பணம் சேமிப்பு சார்ந்த விஷயம், கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஏதாச்சும் ஒரு பண இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு பெருசா ஒரு வரக்கூடிய அமைப்பு கரெக்டா வேலை செய்வது. எப்ப தெரியுமா? கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவிட்டத்துல பிறகு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் பக்காவா இருக்கு. பார்த்துக்கு வெளிநாட்டு வேலை பார்த்தா வேலை மாறலாம், தொழில் மாறலாம், ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. அடுத்த சதயனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா கற்பனை இருக்கும். இப்படி எதுலையுமே பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். சதயனத்துல பிறந்துட்டாவே எப்படி பயங்கரமா சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும். சிந்தனை ஆற்றல், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த சதயத்தை பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கும். இனிமே பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு காரியம் இருக்குங்க. அவர் சுயசாரம் வாங்கிட்டாரு. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, ஏழரசனையும் உங்களுக்கு அறவே பாதிக்காது. சதயத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு. இப்போ வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது, திடீர் யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல காரியம் திடீர் நடக்கும். ராகு ஜாதகம் நல்லா இருந்தால். ஏன்னா சதயனத்துல பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. கெமிக்கல் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதத்துல பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற தெரியாது, நேர்மை, நீதி, கண்ணியம், கட்டுப்பாடு இதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. இந்த புரட்டாதினத்துல பிறந்தாவே இதுகிட்ட ரொம்ப விரும்பலாம். உங்கள்ட்ட ஒரு பாசமான குணம், அன்பான குணம், நல்லா திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல வெற்றி உங்க பக்கம் இருக்குது. இப்படி பயங்கரமான வெற்றி இருக்குது. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஒரு உயர்ந்த பொறுப்பு கூட அமைப்போ, அரசியலோ, அரசாங்கமோ, கமிஷன் வியாபாரமோ, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகர வச்சிருக்கோம் எல்லாரும் சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த புரட்டாதியில பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே தான் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கு. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.